வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொள்ளுங்கள். இந்த பயன்கள் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனையின் கர்த்தர் தாமே சொன்னபடி உங்களை ஆசீர்வதித்து தேவன் பெருக பண்ணுவாராக. வாழ்க்கையில பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க செய்கிற வேலைகள், தொழில்கள், பிஸ்னஸ்கள், இன்னும் பலதரப்பட்ட எஜுகேஷன் காரியங்கள், வாழ்க்கையில் எப்படியாவது படித்து ஒரு பெரிய லெவலுக்கு வரணும், அல்லது பல பேர் செய்து கொண்டிருக்கிற அற்புதமான கடவுளுடைய தேவாதேவனுடைய ஊழியங்கள், இன்னும் பலதரப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாமே ரொம்ப சூப்பர், ரொம்ப வரவேற்கார். ஆனால் இந்த உலகத்தில் 2 காரியத்தை 2 பேர்கிட்ட செய்யணும், ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒன்று என்ன என்றால் நம்பிக்கை, இன்னொன்று இந்த அன்பு. இந்த 2 பேர் யார் என்றால், இந்த 2 பேர்கிட்ட எதை காட்ட வேண்டும் என்றால், வானம் கொள்ளாத தேவனிடத்துல அன்பு காட்டுறதில்லை, நம்பிக்கை மட்டும்தான் அவர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும். அப்ப நீங்கள் நான் இந்த உலகத்துல நம்பப்படுவதற்கு தகுதியான ஒரு நபர் யார் என்றால், அவர்தான் உங்களை என்னை படைத்த வானம் கொள்ளாத தேவாதி தேவன். அவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை அதிகப்படுத்தி பாருங்க, உங்க லெவல வேற லெவல்ல இருக்காங்க. அடுத்து 2வது இந்த அன்பு. இந்த அன்பை எங்க காட்டும் என்றால், அதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற, நமக்கு வலதுபுறம் இடதுபுறம் நமக்கு பின்பாக இருக்கிற மனுஷனிடத்துல அன்புதான் காட்ட வேண்டும். இந்த அன்பு என்பது என்ன என்றால், எந்த ஒளிவுமறையும் இல்லாதபடிக்கு காண்பிக்கப்படுதல். முன்றாக ஒன்று பின்றாக ஒன்று பேசப்படுவதில்லை. எப்பொழுதுமே இந்த அன்பு ஒருவரை துரோகிக்கு வைக்காது, ஒருவரை ஏமாற்றாது, ஒருவரை வஞ்சிக்காது, ஒருவருக்கு அநியாயம் செய்யாது, எந்த தீங்கும் விளைவிக்காது. அந்த அன்பு ஒளிமற்ற நட்போடு கூட பழகக்கூடியது. நான் சொல்லுகிறேன், இந்த 2 காரியம், நம்பிக்கையை விசுவாசத்தையும் தேவாதி தேவனில் காட்டுங்க. ஒளிமறைவில்லாத அன்பை மனுஷங்கிட்ட காமிச்சு பாருங்க. நடப்பது என்னங்க? தேவ கிருபையும் மனுஷ தயவும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அதன் பிறகு நடப்பது என்ன? உங்க கனவுகள், நோக்கங்கள், திட்டங்கள் வண்டர்ஃபுல், பிரமாதமான லெவல்ல அது நிறைவேறும் போது எப்படி இப்ப இருக்கிற இந்த லெவல் கிடையாதுங்க, இதை விட 1000 மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படி உயர்த்தும் போது எப்படி இருப்பீங்க? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.